மிக மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா திருப்பதி சாமியை கும்பிட வருவர்கள் எல்லாருமே விரதம் இருந்து கடவுளை முழுவதுமாக ஒரு தூய்மையோடு அவர்கள் கும்பிட வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதுல ஊழல் நடத்துவதற்காகத்தான் இதை போன்ற ஒரு இது நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல மக்களின் உணர்வுகளோடு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இவை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இப்பொழுது பரிசோதனை செய்ததனால் நாம் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கோயில்களில் என்னை பொறுத்த மட்டில் அரசாங்கங்கள் கோயில்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதனால்தான் தமிழகத்திலேயே நாம சொல்றோம், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். கோயில் சொத்துக்களை அவர்கள் எடுப்பதில் பல பாரபட்சம் காண்பிக்கிறார்கள். சிறுபான்மையின வழிபாட்டு தலங்கள் வரும் வருமானங்கள் அவர்களுக்காகவே செலவு செய்யப்படுகிறது. ஆனால் நமது இந்து கோயில்களில் உள்ள வருமானம் இந்து கோயில்களுக்கு கூட செலவு செய்ய மறுக்கப்படுகிறது. அதனால்தான் இந்து கோயில்கள் நம்பிக்கையாளர்கள் கையில் வர வேண்டும் என்று நாம சொல்கிறோம். இன்று இதற்கு முன்னால் திருப்பதியில கூட அதுல ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அதை பத்தி கவலைப்படாமல் இருந்திருக்கிறார்கள். அதில் முழுமையான நம்பிக்கை வைத்தவர்கள் இன்று அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக கோயில்கள் எல்லாம் நம்பிக்கை உடையவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதையும் இது நமக்கு உணர்த்துகிறது. விஜய் கட்சி ஆரம்பிக்கட்டும். அவர் பாவம் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு தள்ளி 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 போய் இன்னைக்கு ஒரு வழியா அக்டோபர் 27 அறிவிச்சிருக்காரு. அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் என்ன கொள்கைன்னு சொல்லட்டும், எத்தகைய கொள்கையை முன்னெடுத்து செல்கிறார் இருக்கட்டும். இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு சாயத்தை அவர் பூசிக்கிட்டார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, அதே நேரத்துல பெரியார் சிலைக்கு போய் மாலை வைக்கிறாரு. அப்ப நானும் திமுக மாதிரி ஒரு பாதையில தான் போவேன் அப்படின்னு சொல்றார். நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனா நான் தெலுங்கானால இருக்கும்போது விஜயோட படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. அப்ப தன்னோட படம் எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆகலாம். ஆனா ரியலைஸா நம்ம குழந்தைங்க மற்ற மொழி படிக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஆக அவரும் ஒரு அரசியல் சாதாரண அரசியல் மாதிரி பயணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எந்த தலைவருக்கு வேணாலும் ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அக்டோபர் 27க்கு பின்னால் அவர் எத்தகைய பாதையை தேர்ந்தெடுக்கிறார்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம கருத்தை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.